நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சிங்கிள் பேரண்ட். ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் சில இடங்களில் வந்து நான் இது அனுபவிச்சனாலையும் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ சின்ன பொண்ணுமா, பூ வச்சுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் அப்படி ஒதுங்கி நிற்காத, நீ சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த நலங்கு வச்சு விடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை. போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் அது வந்து நான் பண்ணுறதில்ல. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எதுலையும் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கிறாங்க, அந்த ஒரு நலங்கு வைக்கிறாங்கன்னும் போது நான் வந்து எழுந்து வெளியே போயிடுவேன். எங்கேயாச்சும் தனியாக போய் நினைப்பேன். அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து வெளியே போயிடுவேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் நீ ஒதுங்கி நிற்காதம்மா, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நானும் ஒதுங்கிப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க கூப்பிடுவாங்க. நான் இது நிறைய இடத்துல அனுபவிச்சுனா நான் சொல்கிறேன், வாமா நலங்கு வைப்பவா அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க அது வந்து அந்த ஒரு எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்றது அதை மறந்துட்டு எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி, இல்லை நான் யார் கூட அதாச்சும் யார் கூடயாச்சும் நான் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு என்ன கூப்பிட மாட்டா என்ன நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு வாமா நலங்கு வைப்பேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நலங்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது 7 பேர் ஆயிடுச்சு, இந்த அது ஒரு சாங்கி 5 பேர் 7 பேர் 9 பேர் இந்த மாதிரி தான் நலங்கு வைக்கணும் மாதிரி 5 பேர் ஆயிடுச்சு 7 பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் நலங்கு வைக்கவே மாட்டேன் அந்த இடத்துல. அதே மாதிரி நிறைய ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் கூடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு இதை நான் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஐயோ இவ்வளோ கூப்பிட மாட்டா மனசுக்கு அதான் யாராச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்லை இவளே தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்கல்ல, கண்டிப்பா எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ இவ வந்து சாங்கியம் பண்ணா நம்ம பிள்ளையோட லைஃப் வழங்காம போயிடுமோன்ற மாதிரி நினைப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதுக்கு நீங்க கூட்டாமலே இருக்கலாமே, நான் பாட்டு நான் ஒதுங்கி தான் நிற்பேன், நான் ஒதுங்கியே நின்றுடுவேன். அது கூப்பிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்மள அந்த செயலை செய்ய விடலன்னும் போது அது கஷ்டம் இல்லையா? அதனாலதான் நான் வந்துட்டு ஒதுங்கியே நின்றுடுவேன். அவங்க கூப்பிடாத அளவுக்கு போய் தூரமாவே போய் நின்னுப்பேன். இப்படி கூப்பிட்டு அவமானப்படுத்துறதுக்கு நான் தூரமாவே போய் நின்னுப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டாலும் நான் வந்து டீசெண்டா இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ஒதுங்கியே போயிடுவேன். சில இடத்துல இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க வாயால, சின்ன பொண்ணுமா ஏமா இப்படி எல்லாம் இருக்காதமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிள்ளைய லைஃப் நினைக்கும் போது ஐயோ இவ வந்து ஏதாச்சும் பண்ணாங்க நம்ம பிள்ளை லைஃப் வழங்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறாளா அவள் கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு. வான்னு சொல்றது அதை வந்து செய்ய விடலன்னு போது அவன் மனசு அந்த இடத்துல கஷ்டப்படும். அது சில இடங்களை நானும் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், கூப்பிடாதீங்க நீங்க அந்த பொண்ணை. அவ சிங்கிள் பேரண்ட் இருந்தாலும் கூப்பிடாதீங்க. அவ கூப்பிடாம இருக்கிற வரைக்குமே நல்லா இருப்பா. கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்ல நினைச்சேன்.